வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரே ஒரு சந்திப்பு ஒரு மனுஷனோட வாழ்க்கையே எப்படி தலைகீழா மாத்துச்சுங்கிற ஒரு அற்புதமான கதை. ஒரு மரம் ஏறினதுனால ஒருத்தரோட வாழ்க்கைய மொத்தமா மாறிடுச்சு. ஆமாங்க, இது சகையுவோட கதை. கதையோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? சும்மா ஒரு மரத்துல ஏறுறது, அது எப்படிங்க ஒருத்தரோட வாழ்க்கையே நிரந்தரமா மாத்த முடியும்? வாங்க உள்ள போய் என்ன நடந்துச்சுன்னா விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். சகேயு யாருக்குமே பிடிக்காத ஒரு பணக்காரர். நம்ம கதையோட ஹீரோ சகேயு. அவர் எரிகோ நகரத்துல வாழ்ந்துட்டு வர்றாரு. ஆனா அவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. சகேயோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு. ஒரு பக்கம் அவர் ஒரு பெரிய அதிகாரி, வரி வசூலிக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவர், பயங்கரமான பணக்காரர். ஆனா இன்னொரு பக்கம் ஊர்ல யாருக்குமே அவரை பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு நேர்மையற்றவர்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்ல போனா காசு இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. ஏன் அவரை எல்லாருக்கும் இவ்ளோ பிடிக்கல? அதுக்கு காரணம் அவரோட வேலை தான். அவர் வரி வசூலிக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவர். அதாவது தான் சொந்த ஜனங்க கிட்டேயே தேவையை விட அதிகமா வரி வாங்கி அந்த பணத்துல தான் அவர் பெரிய பணக்காரர் ஆனாரு. இதனால மக்கள் அவரை ஒரு துரோகியா தான் பார்த்தாங்க. சரி, இப்ப கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வரப்போகுது. இயேசு அப்படின்னு ஒருத்தர் ஊருக்கு வராருங்கிற செய்தி சகேயுவோட காதுக்கு எட்டுது. சகேயுவுக்கு எப்படியாவது இயேசுவை பாத்துடணும்னு ஒரு பயங்கரமான ஆசை. ஆனா ரெண்டு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒன்னு, அவர் கொஞ்சம் குழமானவர். ரெண்டாவது, அவரை சுத்தி எக்கச்சக்கமான கூட்டம். இந்த ரெண்டு காரணத்தாலையும் அவரால இயேசுவை எட்டி கூட பார்க்க முடியல. ஆனா பாருங்க, தடைகள் இருந்தா என்ன, அவரோட ஆசை அவரை ஒரு சூப்பரான ஐடியா பண்ண வச்சது. கூட்டத்துக்கு முன்னாடி வேகமா ஓடிப்போய் வழியில இருந்த ஒரு காட்டத்தி மரத்து மேல சரசரன் ஏறிட்டாரு. இப்போதாங்க முழு கதையோட டேர்னிங் பாயிண்டே வருது. சகேயோட வாழ்க்கையே மாத்தின அது ஒரு எதிர்பாராத நிமிஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்ளோ பெரிய கூட்டத்துல இயேசு நேரா அந்த மரத்தை பார்த்து அது மேல இருக்கிறவரோட பேரையே சொல்லி கூப்பிடுறாரு. சகேயு, சீக்கிரம் கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன்னோட வீட்ல தான் தங்கணும்னு சொல்றாரு. ஊரே வெறுத்து ஒதுக்குன ஒருத்தரை அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இயேசு இப்படி செஞ்சதும் அங்க இருந்த ஜனங்க என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? அட, இவர் போய் ஒரு பாவி வீட்டுக்கு விருந்தாளியா போறாரே அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு பக்கம் இயேசுவோட அன்பு, இன்னொரு பக்கம் மக்களோட விமர்சனம். ஆனா சகேயோ அவர் மத்தவங்க பேசுறத எதையுமே காதுல வாங்கிக்கல. அவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே மரத்துல இருந்து இறங்கி வந்து ரொம்பவே மகிழ்ச்சியோட இயேசுவ வரவேற்கிறாரு. அந்த நிமிஷம் அவருக்கு எவ்வளவு முக்கியம்னு இதுலயே தெரியுது. இந்த சந்திப்பு வெறும் சந்திப்பா முடியல, அது சகேயோட மனசையே மாத்தி ஒரு பெரிய சபதம் எடுக்க வச்சது. அவரோட மாற்றம் நிஜமானது, அதுவும் உடனடியானதுன்னு நிரூபிச்ச தருணம் அது. வாங்க பார்க்கலாம். சகேயுவோட மாற்றம் வெறும் பேச்சுல இல்ல, செயலில இருந்துச்சு. அவர் உடனே எல்லார் முன்னாடியும் ஒரு அறிவிப்பு செய்யறாரு. இதோ பாருங்க, என்னோட சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதோட அவர் நிறுத்தல. அடுத்ததா அவர் சொன்னதுதான் இன்னும் ஆச்சரியம். நான் யார்கிட்டயாவது அநியாயமா எதையாவது வாங்கியிருந்தா அதை 4 மடங்கா திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்றாரு. சட்டப்படி இவ்வளவு கொடுக்க தேவை இல்ல, ஆனா அவர் கொடுக்க முன் வந்தது அவரோட மனசு உண்மையாவே மாறிடுச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி. இப்போ நாம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இங்கதான் சகேயோட மாற்றம் உறுதி செய்யப்பட்டு அவரோட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்குது. இதையெல்லாம் கேட்ட இயேசு கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, ஏன்னா காணாம போனவங்களை தேடி மீட்கத்தான் மனுஷகுமாரன் வந்தாருன்னு சொன்னாரு. இது சக்கேயோவோட மாற்றத்தை ஏத்துக்கிட்டது மட்டுமில்ல, இந்த சந்திப்போட நோக்கத்தையே தெளிவா சொல்லுது. அவ்வளோதாங்க கதை. அந்த ஒரு நாள், அந்த ஒரு சந்திப்புக்கு பிறகு சகேயோ முற்றிலும் ஒரு புதிய மனுஷனா மாறிட்டாரு. அவரோட வாழ்க்கை நேர்மையாலையும் அன்பாலையும் நிறைஞ்சது. ஊரால வெறுக்கப்பட்ட ஒருத்தர் மதிக்கப்படுற ஒருத்தரா மாறினாரு. இந்த கதை முடியும் போது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழும்புது. ஒரு மனுஷனை உண்மையிலே மாத்துற சக்தி எதுக்கு இருக்கு? அது ஒரு எதிர்பாராத சந்திப்பா, இல்ல மனசுக்குள்ள வர ஒரு திடீர் உறுதியா, இல்லனா வாழ்க்கையை வேற மாதிரி பார்க்க வைக்கிற ஒரு புது பார்வையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?